Hi, welcome back to my channel. Indian beverages marketல ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்கிற வருண் பிவரேஜஸ் லிமிடெடோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக தொடர்ந்து சரிஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்படி இந்த ஷேர் ப்ரைஸ் தொடர்ந்து சரிவதற்கான காரணங்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். வருண் பிவரேஜஸ் லிமிடெட் இந்தியாவில் பெப்சிகோ கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கான லைசன்ஸை கிட்டத்தட்ட 1990 தக்க வச்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதே மாதிரி ஃப்ரூட் பேஸ்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்துட்டு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க், அதே மாதிரி ஸ்நாக் பேஸ்டு ஃபுட்னு சொல்லி பெப்சிகோவோட பல்வேறு ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இதில் கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இவங்க பெப்சி, அதேமாதிரி பெப்சி ஜீரோ, அப்புறம் மவுண்டன் டியூ, மிரிண்டா, செவனப் போன்றவற்றை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஃப்ரூட் பேஸ்ட் ஜூஸஸில் உங்களோட ட்ராபிக்கான ஸ்லைஸ் இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்கில் ஸ்டிங், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கில் கேட்டரேட், அதே மாதிரி ஐஸ் டீயில் லிப்டன் ஐஸ் டீ, அதே மாதிரி பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து அக்வாஃபீனாங்கிற பிராண்டில் இவங்க பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்கள் ஸ்நாக் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டோஸ், டொரிட்டோஸ், குர்குரே போன்ற ஃபேமஸ் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவில் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இதெல்லாமே பெப்சிகோவோட ஓன் பிராண்ட்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இது எங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில் தான் இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுவும் கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க ரிஃப்ரெஷிங், அப்புறம் அப்புறம் ஜீவிங்கிற பேரில் வந்துட்டு இவங்க கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்துட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த மூணுமே வந்துட்டு டாமினேட்டிங் பிராண்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்குது. அது போக பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷிங், அப்புறம் அக்வா கிளியருங்கிற பேரில் வந்துட்டு இவங்க வந்துட்டு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எனர்ஜி ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ரீபூஸ்டிங்கிற பிராண்டு கீழே வந்துட்டு அவங்களோட ஓன் பிராண்டை வந்துட்டு அங்கே ஆஃப்ரிக்காவில் சப்ளை பண்ணுறாங்க. இந்த க்ரீம்பல்ங்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் வந்து பெருமளவு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரில் வந்துட்டு எப்படி கவின்ஸ் மில்க் ஷேக் வந்து பாட்டிலில் வந்துட்டு லோட் பண்ணி விற்பனை பண்ணுறோம் மில்க் பேஸ்டு ட்ரிங்க், அதே மாதிரி தான் மில்க் பேஸ்ட் ட்ரிங்க் தான் இந்த க்ரீம்பல்ங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ரீம்பெல்ங்கிற பிராண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தவிர மற்ற இந்த மேலே சொன்ன மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா மெயினாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தான் வந்து அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுதான் வருண் பிவரேஜஸ் லிமிடெடோட பிஸ்னஸ். வருண் பிவரேஜஸ் பல்வேறு கண்ட்ரீஸில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மெயின் மார்க்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். இது போக நேபாள், ஸ்ரீலங்காலையும் ஒரு சைசபிள் மார்க்கெட் இருக்குது. இது போக ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு பிகர் மார்க்கெட் இருக்குது. அதுவும் குறிப்பாக மொராக்கோ, ஜாம்பியா, ஜிம்பாப்வே, காங்கோ, சவுத் ஆஃப்ரிக்கா, எஸ்வாட்டினி, லெசோத்தோ, நமீபியா, போஸ்ட்வானா, மொசாம்பிக்கு, மடகாஸ்கருங்கிற பல்வேறு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேயும் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வருண் பிவரேஜஸோட ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 72% ஆஃப் த மேஜர் ரெவன்யூ வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து தான் வருது. இதே 28% ரெவன்யூ பார்த்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து வருது. ஸோ இவங்க ரெவன்யூக்கு பெரிதும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இந்தியன் மார்க்கெட்டு தான். இதே இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ரெவன்யூ எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜரான ரெவன்யூ, அதாவது 70% வந்து கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸுங்கிற கேட்டகரியிலேருந்து மட்டுமே கிடைக்குது. அதுக்கு அடுத்து ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 23% ரெவன்யூ வந்துட்டு பேக்கேஜ்டு வாட்டர், அதாவது அக்வாஃபீனாலேருந்து வருது. பாக்கி 7% தான் வந்துட்டு இந்த நான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லேருந்தும், அதே மாதிரி உங்களுக்கு இந்த சீட்டோஸ், டொரிட்டோஸ் பிராண்டில் விற்பனையாகிற ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ இப்படி தான் இவங்களோட ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து அபரிவிதமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் லாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட்டர் லோட் பண்ணியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 லோட் ஆயிருக்கு. 2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய்ங்கிற ரேஞ்சில் வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து எங்கேயுமே பெருமளவு டிப்பாகாமல் தொடர்ந்து மேல் நோக்கியே தான் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கிட்டத்தட்ட 648% ரெவன்யூ கொடுத்துருக்கு. இதே லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கிட்டத்தட்ட 30% பக்கம் சரிஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயரில் இதோட ஹையாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப் டு ஒரு 680, 690ங்கிற பக்கம் வந்திருக்கு. அதுலேருந்து இது தொடர்ந்து சரிஞ்சிட்டே தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு 452ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி இந்த ஸ்டாக் தொடர்ந்து சரிவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங். லாஸ்ட் 5 இயர்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 600+% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை வந்து லாஸ்ட் 3 to 4 இயர்ஸாக ஹோல்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து நேச்சுரலாக எந்த ஒரு ஷேர்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அது இந்த ஷேர்லேயும் நடந்திருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகாது. அடுத்த ரீசனாக நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷனு. இந்த ஸ்டாக் லாஸ்ட் 1 இயராக 30% பக்கம் சரிஞ்சு கூட இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோங்கிறது 56.5 இருக்குது, விச் இஸ் ஆன் த ஹையர் சைடு. சப்போஸ் லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பெருமளவு சரியில்லைன்னா
இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிங்கிறது 80-90 இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூஷனில் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து சரிகிறதுக்கு. இதோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 49.1 இருக்கு. பட் ஆனால் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ரூ. 465. ஸோ 10 டைம்ஸ் புக் வேல்யூ இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவர் வேல்யூஷனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால தான் இந்த ஸ்டாக்கை இப்போ யாரும் பெருசாக வாங்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் குறையறதுக்கு இன்னொரு காரணமாக நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வர நியூஸும் ஒரு காரணமாக பார்க்குறேன். அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதுவும் நிறையா கண்ட்ரீஸில் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்கிற வந்து ஷ்ரிங்காக இருக்குது. அதுவும் நேபாள், ஸ்ரீலங்கா, அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் பல்வேறு கண்ட்ரீஸில் வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின்கிறது கம்மியாக இருக்குது. அதே மாதிரியே அங்கே க்ரோத் ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. சில கண்ட்ரீஸில் தான் பார்த்தீங்கன்னா 1%, 2% தான் க்ரோத் ரேட்டே இருக்குது. ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதுவும் குறிப்பாக ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்களோட லோக்கல் கரன்சியில் தான். ஆஃப்ரிக்காவில் எந்த ஒரு கண்ட்ரியோட கரன்சியுமே வந்து ஸ்ட்ராங் கிடையாது, வீக்கான கரன்சி தான். ஸோ அங்கே உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் கம்மியாக இருக்குது, அங்கே இருக்க கரன்சியும் வீக்காக இருக்குங்கும் போது நீங்கள் அந்த ஊரில் சம்பாதிக்கிற கரன்சியை வந்துட்டு இங்கே நம்ம ருப்பியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெருமளவு வந்துட்டு காசு கைக்கு வராது. இதே நீங்கள் வந்துட்டு ஒரு பவுண்ட் ஸ்டெர்லிங்லேயோ ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்துட்டு ஒரு டாலர்லேயோ நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்து இந்தியன் கரன்சிக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும். ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ப்ளஸ் ஜிம்பாப்வே மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சுகர் டேக்ஸ்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சுகர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸுங்கிற வந்து அதிகமாகுது. ஸோ அங்கே மார்ஜினும் ப்ராஃபிட் மார்ஜினும் கம்மியாகுது. அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஜிம்பாப்வே மாதிரி கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டேக்ஸும் இம்ப்ளை ஆகும்போது அவங்களோட ப்ராஃபிட்டுங்கிறது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்லேயே வந்துட்டு இன்னும் குறையுது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வீக்காக இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக ஆஃப்ரிக்காவில் ஒரு சில கண்ட்ரீஸில் வீக்காக இருக்கிறதுனால இந்த நியூஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நெகட்டிவான விஷயமா இன்வெஸ்டர்ஸால் பார்க்கப்படுது. அடுத்து வருண் பிவரேஜஸோட ஷேர் ப்ரைஸ் சரியறதுக்கு ஒரு மெயின் ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் தான். அதுவும் குறிப்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஓன் பிராண்டான கேம்போ கோலாங்கிறத லான்ச் பண்ணதுலேருந்து வருண் பிவரேஜஸோட மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஸ்லைட் போர்ஷன் குறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு இந்த கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெருமளவு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. ஏன்னா காம்படிஷன் யார் வேணால் வரலாம், பட் ரிலையன்ஸுங்கிற ஒரு பெரிய கம்பெனி வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பயம் இருக்க தான் செய்யும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஜியோங்கிற மூலியமாக அவங்க டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வோடாஃபோனோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியும். அதே மாதிரி பிஎஸ்என்எல்லோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியும். ஈவன் வந்து ஏர்டெல்லே வந்து கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி தான் வந்து இப்போ அவங்களோட பொசிஷனாக தக்க வச்சுருக்காங்க. மற்ற 2 கம்பெனியோட பிஸ்னஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த நிலைமை வருண் பிவரேஜஸ்க்கு வருமோங்கிற பயம் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது. இந்த சென்டிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ஹெவி செல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. அது மட்டும் கிடையாது, இந்தியன் பிவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சைஸபிள் மார்க்கெட் ஷேர் எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டியே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அடுத்த 12லேருந்து 15 மாதத்துக்குள்ளே கேம்போ கோலாவில் கிட்டத்தட்ட 8,500 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ 1000 கோடிக்கு வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பீகாரில் செட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்கு வருண் பிவரேஜஸ் ஷேரில். அது மட்டும் கிடையாது, கேம்போ கோலாவோட ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. 200 ml பெட் பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 400 ml பெட் பாட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்ன்னு சொல்லி மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்காக ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ் அவங்களோட பெப்சிகோ பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸை ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மி பண்ணதுனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும். ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயங்கிறதுனால இந்த ஷேர் வந்து பெருமளவு செல் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு ரீசனாக நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ் பற்றி ஒரு ஃபால்ஸ் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024 வருண் பிவரேஜஸ் லிமிடெட் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக கிட்டத்தட்ட 7,500 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு 62.67லேருந்து டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் வெளியிடும் போது அது 60.20 கம்மியாச்சு. ஸோ இதை எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்துட்டு வருண் பிவரேஜஸோட ப்ரமோட்டர் வந்து இந்த ஷேர் வந்துட்டு 2.5% வித்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அசியூம் பண்ணி அந்த மீடியா அவுட்லெட்ஸில் இதை நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதை பார்த்து பல பேர் பேனிக் ஆகியும் செல் பண்ணாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா QIP வழியாக நீங்கள் வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா
புது ஷேர் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வரும். அந்த ஷேர் வந்துட்டு எய்தர் எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் இல்லாட்டி இவங்க கிட்ட மட்டும்தான் போகும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூ ஷேருங்கிறது வந்துட்டு அஹ், உள்ள மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது இவங்களோட ப்ரமோட்டர் வந்துட்டு விற்காமையே அவங்களோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்கிறது வந்து கம்மியாகும். இதை சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரமோட்டர் வந்துட்டு QIP வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வருண் பிவரேஜஸ் கம்பெனியில் 100 கோடி ஷேர் இருக்குன்னா அதில் 62% ஷேர் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ QIP வழியாக கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க ஷேர் வந்துட்டு விற்பனை செஞ்சு அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 கோடி ரூபாய் 100 கோடி ஷேருங்கிற வந்துட்டு 110 கோடி ஷேராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 110 கோடி ஷேரில் அந்த 10 கோடி ஷேர் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு போகும்போது ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த கம்பெனி வந்து 110 கோடி ஆகும். ஸோ அதில் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங்கிறது ஜாஸ்தியாகும், ப்ரமோட்டரோட ஹோல்டிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரமோட்டர் விற்காமையே ப்ரமோட்டரோட ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில மீடியா அவுட்லெட் வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதை பார்த்து சில பேர் பயந்துட்டே வந்துட்டு இந்த ஷேரை விற்றாங்க. இதுவும் ஒரு ரீசனாக பார்க்குறேன் இந்த ஷேரோட ப்ரைஸ் கம்மியானதுக்கு. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேர் ஏன் வந்து இப்போ தொடர்ந்து சரிஞ்சிட்டு வருதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.